எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். வஞ்சி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பவான்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இத்திரைப்படத்தின் இயக்குனர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், ஹீரோ, ஹீரோயின் மற்றும் இப்படத்தில் நடித்துள்ள நடிகர், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இப்படத்தின் பாடலாசிரியர் மற்றும் பாடகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வஞ்சி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள செய்தியாளர்கள், தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ரசிக பெருமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்துள்ள இயக்குநர்கள் சங்கத்தின் பொருளாளர் பேரரசு அவர்களே, தீனா அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் இசக்கி ராஜா அவர்களே, நீங்கள்லாம் ஆவலோட கைத்தட்ட காத்திருக்கும் கூல் சுரேஷ் அவர்களே, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே கேள்வி கேட்க ரெடியாக இருக்கும் பாலா மற்றும் செய்தியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ராஜநாயகன் நல்ல உதாரணம். ஒய்ஃபை ப்ரொடியூசர் ஆக்கிட்டோம்னா வச்சுங்களேன், நம்ம படத்தில் எத்தனை ஆர்டிஸ்ட் கூட வேணாலும் சேர்ந்து சாங்கு ஆடலாம். கரெக்டாக ஒரு ஐட்டம் சாங்கை வச்சுட்டு அவரே டான்ஸ் ஆடிட்டு இருந்தார், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தில். இது மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக ஃபஸ்ட்டு படம் மஞ்சக்குருவின்னு ஒரு படம் பண்ணார். இப்போ ரெண்டாவது படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி அவர் கராத்தே மாஸ்டர்னு நினைக்கிறேன். அது குங்ஃபூ மாஸ்டர். அவர் பேமெண்ட்டை கேட்டோம்னா குங்ஃபூவில் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆனால் அவர் வேர்வை காயும் முன்னே கூலி கொடுக்குற இதுக்கு ஒரு உதாரணம் ராஜநாயகம். படத்தில் அத்தனை பேருக்கும் கரெக்டாக செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கதாநாயகி சால்வ் போடும்போது ஃபோட்டோகிராஃபர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த அம்மா ஒரு நான்வெஜ்ஜாக உட்காந்துருக்கனால இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபர்லாம் கொஞ்சம் எல்லா ஃபோட்டோவும் நல்லா அழகாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிசர்வ் பேங்க் நோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் சிக்னேச்சர் இருந்தால் செல்லும். அது மாதிரி இப்போ இந்த கதாநாயகி இருந்தால் இந்த ஃபோட்டோக்கெல்லாம் ஒரு வேல்யூ வரும். ஆனால் அந்த கதாநாயகி நம்ம காயத்ரி தொகுப்பாளி சால்வ் போட மறந்துட்டாங்க. அப்புறம் சொன்ன பிறகு தான் அதை பண்ணாங்க. முதல்ல பிஆர்ஓ கார்த்திக் ஹீரோ ஹீரோயினை தான் மதிக்கணும், அதுக்கப்புறம் டைரக்டரை மதிக்கணும். ஸோ அது கொஞ்சம் கூட சொல்லி கொடுக்கணும் கார்த்திக். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட கேரளாவில் தான் ஃபுல்லாக எடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் நிறைய கருப்பு ஆட்டோக்கள் நிறையா வருது. அப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்து அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆட்டோவில் வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டார். இன்னொன்று, இந்த படத்தில் ட்ரெய்லரு சாங் எல்லாம் போட்டு ஏறக்குறைய கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் படத்தையே காட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா ஃபுல் படத்தையும் காட்டியிருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு இந்த படத்தில். ஸோ மியூசிக் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு முதல் படம்னு நினைக்கிறேன், 2வது படம் நல்லா பண்ணியிருக்கிறாரு அவரே. ஏன்னா கதாநாயகன்ட்ட கதை சொல்லி அவனை கூப்பிட்டு நடிக்க வச்சு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே நடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டார் அவர். ஸோ நல்லாவும் நடிச்சிருக்கிறாரு. என்ன கொஞ்சம் உயரமான கதாநாயகியை போட்டார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சாங்கில் கொஞ்சம் நடிச்சிருக்கிறாரு, ஆடி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள், சிறு முதலீட்ட படங்கள் நிறையா ஓடணும். அதுக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் நல்ல விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பேச அவ்வளோ தெரியாது, அதை விட தமிழ் ஒட்டும் தெரியாது. கம்மிங் ஃப்ரம் கேரளா. நான் வரும்போது தினாஸ் சார் காலில் தொட்டு வழங்கினேன். அவர் என் காதில் சொன்னார், வாடா செல்லம் அப்படின்னு சொன்னார். வாடா செல்லம். கிரேட்ஃபுல் டு யூ சார் ஃபார் கிவிங் மீ அ பிளேஸ் இன் யுவர் ஹார்ட். அது என்னோடய டியூன் கேட்டு உங்களுக்கு பிடிச்சதுனால அப்படி சொன்னபோது எனக்கு ஒரு சந்தோஷம். இது ராஜேஷ் என்கிட்ட இந்த டியூன் மியூசிக் டைரக்ஷன் பண்ண வரும்போது அவர் கேட்டார், சஜி சார் இந்த டெக்னாலஜி அதெல்லாம் போட்டு தான் நிறைய இப்போ டியூன் எல்லாம் வருது. ஸோ கம்ப்யூட்டர் இஸ் டோமினேட்டிங், சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இஸ் டோமினேட்டிங். அதில் வார்த்தைகள் கரெக்டாக வரலை, டியூனும் எல்லாம் கரெக்டாக வரலை. ஸோ எனக்கு அந்த டியூன் நல்லா வரணும்.
நல்ல டியூன் வரணும், வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக தெரியணும். அது அந்த டெக்னாலஜி வச்சுட்டு ரொம்ப சர்க்கஸ் எல்லாம் மேஜிக் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் ராஜேஷ் சொன்னார். அண்ட் ஹி கேம் a ரெஃபரன்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் எம்எஸ்வி சாங்ஸ் அண்ட் இளையராஜா சாங்ஸ், அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அவர் ரெஃபரன்ஸ் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் வேணும்னு அவர் சொன்னார். நான் கொடுத்த டியூனை அவர் அப்படியே அப்ரூவும் பண்ணிட்டார். அப்போது எனக்கு பிடிச்ச டியூன் அவருக்கும் பிடிச்சதுனால அது வெளியே வந்தது. அதில் மிக்சிங் இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ரொஃபெக்ஷன் இன்னும் பண்ண வேண்டி இருக்குது. அண்ட் ஐ ஹோப் இட் வில் சவுண்ட் மோர் பெட்டர் ஆஃப்டர் ஆல் தோஸ் ஃபைனல் மிக்சஸ். அண்ட் தேங்க்ஸ் லாட் ராஜநாயகம் சார் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ ஒரு படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ராஜேஷ். உண்மையாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த படத்தோட பின்னாடி தான் நான் நல்லா கஷ்டப்பட்டு கேரளாவில் எக்கச்சக்கமான லொக்கேஷனு, அதே மாதிரி தமிழ்நாடு நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என் கூட இந்த படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் நல்லா உழைச்சிருக்கீங்க. மாஸ்டருக்கு ஸ்பெஷலாக நன்றி சொல்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். நான் சீசா திரைப்படத்தின் இயக்குனர் குணா சுப்பிரமணியம். இதில் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, நட்டி நடராஜ் சார் நடித்து வெளிவந்து போன வருஷம் ஜனவரியில் வெளிவந்துச்சு. எனக்கு அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் இங்கே வடபழனியில் உட்காந்து எழுதிட்டு இருக்கப்போ தான் எனக்கு ராஜநாயகம் சார் பழக்கமானார். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எதிர்த்தாப்பில் இருக்க விடுதியில் வெளியில் நின்னாங்க. அசன் டைரக்டரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி தம்பி அந்த பொண்ணு நம்ம படத்துக்கு ஹீரோயின் ஆகுமா, கொஞ்சம் யார் என்னன்னு விசாரி அப்படின்னப்போ அவங்க மஞ்சக்குருவி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்களாம் சார். அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பையன் சொன்னான். அதுக்கப்புறம் உள்ளே போய் பேசும்போது தான் அவர் எனக்கு அறிமுகமான ராஜநாயகம் சார். எங்களுக்கு அப்போ நிறையா பேசணும் அவர்கிட்ட. என்னோடய முதல் படம் அப்படிங்கிறனால ப்ரொடியூசர் என்னை நம்பி மட்டுமே அந்த படத்தை தயாரித்தார். எங்களோட ப்ரொடியூசர் திரு டாக்டர் கா செந்தில்வேலன் சார் அவர்கள். அப்போ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அப்போது இந்த இவ்வளோ கோடி பணத்தை நம்மளை நம்பி கொடுக்குறாரு, எப்படி என்ன அப்படிங்கிறது மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் சார்கிட்ட நான் பல விஷயங்கள் கேட்டேன். ஏன்னா அவர் அந்த படத்தோட ப்ரொடியூசர், ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். இவர் நம்ம ஆடுகளம் கிஷோர் சார் அதில் ஹீரோவாக பண்ணியிருந்தார். சார் அதில் வில்லனாக நடிச்சிருந்தாங்க, ராஜநாயகம் சார். அப்போ நிறைய கேட்டேன் அவர்கிட்ட, சார்கிட்ட சார் எப்படி சார் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சார், என்ன மாதிரி இருக்குது, ப்ரொடியூசரை எப்படியாவது காப்பாற்றிட முடியுமா அப்படிலாம் நிறையா நான் சார்கிட்ட கேட்டப்போ நிறைய நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் சொன்னார். எங்கே விழுவோம், எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நடக்கணும், இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இவங்களெல்லாம் நம்பணும், இவங்கள நம்பக்கூடாது அப்படின்னு நிறையா சொன்னார். அவருக்கு அப்பையும் நன்றி சொன்னேன், இப்பையும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான மனிதர் தயாரிப்பாளர் ராஜநாயகம் சார். அவர் கூட இருக்கும்போது எங்கள் படங்கள் பண்ணும்போது கூட சீசாவில் சாருக்கு ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிட்டேன். சார் நீங்கள் நடிக்கணும், என் படத்தில் ஒரு ரோல் இருக்குது வாங்க அப்படின்னு. அப்போது சார் ரொம்ப பெருந்தன்மையோடு பண்ணி கொடுத்தாரு. பெருசாக அவருக்கு நான் எந்த பணமும் அவருக்கு அதில் கொடுக்கல, வேணான்ட்டார். அந்தளவுக்கு ஒரு பெரிய மனது படைத்தவர், ஒரு சினிமா காதலர். மஞ்சக்குருவி பண்ணார். இப்போ கரண்ட்டில் கூட 2 படம் தயாரித்து நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சார்? 2 படம், இந்த வஞ்சியோடு சேர்த்து இன்னொரு படமும். ஒரு சினிமாவை நேசிப்பவர், ஒரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, சினிமாவிலேயே இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களோட சப்போர்ட்டும் சாருக்கு கொடுங்க. ஒரு நல்ல கலைஞர், இந்த வயதுலேயும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. மியூசிக் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல சாருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிவிட்டு இங்கே தான் இருந்திருக்கான். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் சொன்னால் அப்படி இந்த மாதிரி சார் மியூசிக் நல்லா இருக்குது சார் அப்படின்னு. இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் முயற்சிகள் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். என் இனிய தமிழ் மக்களே என சிங்கக் குரலில் சிங்கார தமிழ்நடையில் துள்ளி குதித்து வரும் அருவி நீராய், பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை, பள்ளி குழந்தை முதல்
பாக்கிடிக்கும் கிழவி வரை சொல்லி மாளாது உன் திரைப்பணிக்கு தீனி போட்டது நம் இயக்குனர் இமயம். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். படித்தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான் என்ற வசனங்கள் உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று பாமரனை மாற்றிய உன் உயிர சிந்தனை பாமரனையும் மாற்றிய உன் வீர சிந்தனை எண்ணங்கள் உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். குருவையும் மிஞ்சியவன் சிஷியன் குருவையும் மிஞ்சியவன் சிஷியன் 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று கதைகளில் சூனியம் வைத்து தமிழ் மக்களை கட்டி போட்ட பாக்கியவான் பாக்கியராஜா. தமிழ் மக்களை கட்டி போட்டு பாக்கியவான் பாரதி ராஜா. பெண்ணியத்தை கண்ணியமாக கட்டி பெண்ணியத்தை கண்ணியமாக காட்டி பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள். பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள் என்று உன் படைப்புகள் தான் எங்களின் பாடங்கள். இந்த 2 ராஜாக்களும் திரையிலிருந்து இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். என் மக்களை நிலைகளையே வைத்து விட்டீர். உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம் உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. உங்கள் வழியிலேயே ஒரு வீர மகளின் வாழ்க்கையை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசைநாதங்களாக வழிகொடுத்த இசையழகன் சதீஷ் சங்கர். இசையழகன் சதீஷ் சங்கர். உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள். உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள். உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி தன் காந்த கண் பேரழகி. உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி காந்தன் கண் பேரழகி சாம்பல். உன் நடிப்பின் வஞ்சியின் வெற்றிக்கு சமர்ப்பணம். 3 திரைப்படம் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன், வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான வேளையில் நல்ல பாடல்களை நமக்கு கண்ணுக்கு ஒளியாகவும் காதுக்கு கீதமாகவும் ரொம்ப சிறப்பான பாடல்கள்லாம் போட்டு காட்டினாங்க. முதல்ல இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சதீஷ், யுவர் நேம் சதீஷ்னோ? சதீஷ் சங்கர். டோன்ட் வரி, இங்கே மலையாளத்துலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. MS விஸ்வநாதன், KJ யேசுதாஸ், சித்ரா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் யூ டோன்ட் வரி, நீங்களும் அந்த மார்க்கபிளில் போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ தமிழ்நாடு மட்டும் வந்தாரே வாழ வைக்கும். ஆனால் வெளியில மாநிலங்கள் அப்படி எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடு மட்டும் சார் வந்தாரை வாழ வைத்து அவர்களை சிறப்பாக பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த தமிழ்நாடு தான். ஸோ ஆமாம், வாழைக்கும். ஸோ டோன்ட் வரி சதீஷ், யூ ஆர் டன் வெரி குட் ஜாப். யூனியன் மெம்பர் ஆகிட்டீங்களா? அதுதான் தப்பு, உடனே ஆகணும். தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க, மெம்பர் ஆகணும். ஓகே, நாளைக்கு வந்து ஆகிடுங்க. அந்த சிங்கர்ஸ்லாம் நீங்கள்லாம் பாடியிருக்கீங்க, கவிஞர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வஞ்சி வஞ்சி வஞ்சி, சூப்பரான டைட்டில். வஞ்சி வந்து பெண் இருக்கும்பொழுது இளமையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க.
ஆனால் அதே வஞ்சி வந்து வயது ஆக 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 வந்து நம்மளை அரவணைத்து நமக்கு அன்பு கொடுத்து நம்மளை பாசமாக இந்த உலகத்துக்கு எப்படி நடந்துக்கணும் என்றத தந்தையை விட ஒரு பெண் தான் சொல்லி கொடுக்குறாங்க நம்மள. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த வஞ்சின்ற டைட்டில் வந்து ரொம்ப அழகாக அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த கான்செப்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி ஒரு வஞ்சி என்பது எப்படி காதலியாக இருப்பா ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் அக்காவாக மாறிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து மனைவியாக இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் மகளாக ஆகிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் பாட்டி ஆகிடுவாங்க, அப்புறம் மூப்பாட்டியாகவும் ஆகிடுவாங்க. ஸோ பெண் இல்லாமல் எந்த மனிதனும் பிறப்பதே இல்லை. ஸோ இந்த பெண் என்ப ஒரு அழகான ஒரு படைப்பை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த ஒரு பெண் என்பது வந்து சாதாரண ஒரு வார்த்தை, ஆனால் வஞ்சி என்பதை வந்து ஒரு இலக்கணத்தோட செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு போன ஆட்சியில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எந்த விதமான ஒரு நிறைய நம்ம நியூஸில் படிச்சிருப்போம், பலாத்காரம், நிறைய பெண்கள் சீரழிவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போன காலகட்டத்தில் போன ஆட்சியில் நடந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளுடைய முதல்வர் பெண்களுக்கென்றே பெண்களுக்காகவே தன் ஆட்சியை நடத்துவார் என்பதை சொல்லியிருக்கார். முதல்ல நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நம்ம சினிமா ஃபீல்ட்லேருந்து போனவர் தான் அவர். அதில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பெண்களுக்காக வந்து பேட்ரோல் வேனை கொடுத்துருக்காங்க ஒரு 10-15 டேஸ் முன்னாடி. அது ரொம்ப எக்ஸைட்டான ஒரு விஷயம், ரொம்ப எக்ஸைட்டான விஷயம். ஏன்னா பெண்கள் வந்து ஆண்கள் தான் வந்து பாதுகாக்கணும் கிடையாது, பெண்கள் வந்து பாதுகாக்கலாம் என்பது அவங்களுக்கும் வேன், அவங்களுக்கும் சீருடை, அவங்களுக்கும் ஒரு நல்ல திட்டங்களை செய்து இந்த ஆட்சி செய்திருக்கிறது. அதுக்கு நம்ம முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுப்போம். வஞ்சி படத்தின் இசை வெளியீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பிரபல இயக்குனர் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும், பிரபல இசையமைப்பாளர் தீனா அண்ணன் அவர்களுக்கும், சீசா படத்தினுடைய இயக்குனர் அண்ணன் அவர்களுக்கும், கூல் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கும், படத்தின் தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அக்கா அவர்களுக்கும், அருமை சகோதரர் ராஜநாயகம் அண்ணன் அவர்களுக்கும், படத்தினுடைய இயக்குனர் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கும், படத்தினுடைய கதாநாயகி அவர்களுக்கும், மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய படத்தினுடைய படத்தொகுப்பாளர், இசையமைப்பாளர், பாடல் ஆசிரியர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிறு உரையை நிகழ்த்துகிறேன். படத்தோட ட்ரெய்லர் அப்புறம் சாங்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்பயுமே வந்து ஆடியோ லான்ச் வரும் பொழுது அவங்க சொல்லியிருப்பாங்க, 2 சாங் போடுங்க, ஒரு ட்ரெய்லர் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கும் நம்ம ராஜநாயக அண்ணனுக்காக எவ்வளோ முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. நிறைய பாடல்களை பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் இதை தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இதே நபர்கள்கிட்ட இன்னும் அதிகமான ஒரு முதலீடு தொகைகள் இருந்திருந்தால் அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சிறு முதலீடு தயாரிப்பாளர்களாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த விமலா ராஜநாயகம் அக்கா அவர்களுக்கும் சரி, ராஜநாயக அண்ணன் அவர்களுக்கும் சரி, ஸோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா ஊடகத்துறை நண்பர்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கி சினிமா இருக்க சூழல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நான் பேசிடுறேன். அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய முழு பெயர் வந்து இசக்கி ராஜா. இதுதான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலையும் எல்லாத்துலேயுமே இருக்க என்னோடய ஆதார்லேயும். எங்கேயுமே அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து என்னுடைய ஃபுல் நேமை பயன்படுத்தியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய ஃபங்க்ஷன்லேயே வி ராஜா ராஜான்னு தான் வரும். ஸோ அது கூட நான் அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சினிமா இருக்கிற சூழல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்திருக்க ஊடகத்துறை நண்பர்களுக்கு அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்கள் வந்து நிறைய இசை வெளியீட்டு அளவில் தீன அண்ணனையும் பார்த்துட்ருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை உங்கள் மேலே. எனக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த மாதிரி இருந்தது, சூழல் அப்படி இருந்தது, தயாரிப்பாளர்கள் அந்த போர்வை என் மேலே வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்தது. அப்போ நான் பார்க்குறேன், என்ன இவங்க எல்லா ஆடியோ லான்ச்லையும் போகிறாங்க, ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, அந்த மாதிரி என்ன இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லை,
இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பல பன்முகத்தை நான் பேரரசு அண்ணன்கிட்டே தீனானிட்ட பார்த்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சிறு முதலீடு தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுலையும் அவருடைய இசை வெளியீட்டாளருக்கு வருகிறதுலையும் அவர்களை பாராட்டுவதிலும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றளவும் பல நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த திரைக்கு பின்னாடியும் அவருடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. இது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இது மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அது வந்து அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, இன்றைக்கி அவங்க பக்கத்தில் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. அன்றைக்கி நான் திரையரங்கு வெளியில் நின்று வந்து இதே உதயம் தேட்டரில் வந்து 5 ஷோ, ஒரு ஸ்க்ரீனில் 5 ஷோ விஜய் சாரோட படம் போகுது, 25 ஷோ போட்டாங்க. அவ்வளோ க்ரௌட். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், வருவாயை ஈட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு, அவரை தவறாக புரிந்து கொண்ட ஒரு கருத்து, அதை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இது மாதிரி சினிமாவில் எத்தனை கலைஞர்கள் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அதனால பொறுமை நிதானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் சொன்னார், சினிமா உங்களை மாற்றும், நீங்கள் சினிமா மாற்ற முயற்சி பண்ணாதீங்கன்னு. மாற்றணும் சினிமாவை மாற்றுறதுக்காக தான் வந்து இங்கே இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க. அண்ணன் பேரரசன் தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு, தீரண்ணன் போராடுறாரு. ஸோ இந்த ராஜநாயகன் மாதிரியா இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், சினிமா நேசிக்கக்கூடியவர்கள் போராடிட்டு இருக்காங்க. எத்தனை தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிருக்காங்க, விலாசம் இல்லாமல் போயிருக்காங்க, நடிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் கூல் சுரேசனா, இதெல்லாம் நீங்கள் பேசுங்க. ஏன்னா உங்கள் இடத்த யாரும் பிடிக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுருக்கீங்க மீடியாவில். நீங்களாம் இந்த கருத்தை சொல்லுங்கள். லெஜண்டுக்காக எவ்வளோ புரட்சி பண்ணுறீங்க. இந்த தயாரிப்பாளர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் வெளியில் இல்லை. நடிகர்கள் மட்டும் தெரியுறாங்க, நடிகைகள் தெரியுறாங்க, தயாரிப்பாளர் இல்லை. ஒரு படம் எடுத்து அடுத்த படம் எடுக்கிறேன். இந்த 60 படம் எடுத்தேன், இந்த நெல்லை பாய்ஸ் படம் எடுத்தேன், ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிறேன், 1.5 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்தேன், இதே இடத்துல ஆடியோ லான்ச் பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த படம் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ண முடியல. போராடிட்டு இருக்கேன். 0 கிரெடிட், ஃபுல் அமௌண்ட் கேஷ் வச்சு எடுத்துருக்கோம். பண்ண முடியல, பிஸ்னஸ் பண்ண முடியல, ரிலீஸ் பண்ண முடியல. எங்கே போய் முறையிட முடியும்? ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ அந்த நிர்வாகத்தின் மூலமாக வந்து நான் உள்ளே வந்ததுனால இங்கே எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்க இல்லையா. இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு நிர்வாகியை போட்டிக்கிட்டு கடந்த பிப்ரவரி 22 ஜெயிச்சதுக்கு வெக்கப்படுறேன், தலை குனிகிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். கேவலமாக இருக்குது. இத்தனை தயாரிப்பாளர்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்களே, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலன்னு. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சாதாரண ஒரு செயற்குழு உறுப்பினர். நிர்வாகம் இருக்குது, நிர்வாகத்தை நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா அப்புறம் அதுக்கு நான் பல பிரச்சனைகளை சந்திக்கணும். சரிங்களா? அதனால வந்து இருக்கடம் தெரியாமல் இருக்க என்னால் முடியல. என் மனசு அவ்வளோ கஷ்டப்படுது. எதுக்காக போராடணும் இத்தனை வருஷம்? என்ன வியாபாரம் இருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாருங்கள், கடந்த ஒரு 3 மாதத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு படம் ஓடி இருக்கும். கருப்பு படம் ஓடி இருக்கா? ஓடி இருக்குப்போ. எத்தனை கோடி? நல்லா, இது இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்கான். ஓகே. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிறு முதலீடு படத்துக்களை சொல்லுங்கள், போட்ட பணம் வந்திருக்கான்னு பாருங்கள். தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற அந்த கண்டென்ட்டுக்கான சார்ஜஸ் கொடுக்குறோம் பாருங்கள், கியூப்பு, யூஎஃப்ஓ, டிஎஸ்ஆர்னு சொல்லி, அந்த சார்ஜஸ் கூட வராது தயாரிப்பாளர்களுக்கு. வேற எப்படி அந்த வருவாய் ஈட்டுவாங்க? ஹிந்தி பிஸ்னஸ் ஃபுல்லாக மூடிட்டாங்க, க்ளோஸ்டு. வேற என்ன இருக்கு? எஃப்எம்எஸ் க்ளோஸ்டு. யூடியூப் சேனல் இருக்கா? அது மட்டும்தாங்க இருக்கு, ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு. வேற என்ன இருக்கு வியாபாரம்? ஓடிடி க்ளோஸ்டு. ஷேர் வேணா கூட பண்ணித்தரேன் நான். எந்த வழிமுறைகளில் இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் வந்து விநியோகம் செய்ய முடியும், தொழில் ரீதியாக நம்ம பார்க்குறோம், வருவாய் ஈட்ட முடியும்? எதுவுமே கிடையாதுங்க. ஒவ்வொரு மேடையிலையும் நம்ம வாய்க்கு பேசிக்கலாம், பெருமைக்கு பேசிக்கலாம். வஞ்சி படம் வெற்றி அடையணும் தான், இல்லைன்னு இல்லை. அது மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது கடுமையான உழைப்பை வெளிப்படுத்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எத்தனை இடங்களுக்கு அலைஞ்சிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பேரம் பேசியிருப்பாங்க. ஒரு 2000 ரூபாயா, ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து இங்கே ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய பெரிய முதலைகள் இருக்கு பாருங்க. 20 கோடி பட்ஜெட்டில் ஒரு படத்தை ஆரம்பித்து 30 கோடி கடனை வாங்கி ரிலீஸ் பண்ணுற முதல் நாளைக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்தில் உட்காருவாங்க. அந்த 10 கோடி எடுத்துட்டு ப்ரொடியூசர் போயிடுவார். 20 கோடியெல்லாம் படம் பண்ணியிருப்பார். அவங்க வாழ்வாங்க, இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது போன்ற சிறு முதலீடு தயாரிப்பாளர்களுக்கும் படம் எடுப்பதற்கும் யாரும் பணம் கொடுக்க தயாராக இல்லை. அவங்க வாங்கியிருப்பாங்க எங்கே தெரியுங்களா? 10 பைசா வட்டிக்கு, 5 பைசா வட்டிக்கு, கார் அடமானம் வச்சு, வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு, சுற்றி இருக்க நண்பர்கள் கிட்ட வந்து 5000, 50,000, 1 லட்சம். இன்னைக்கு கூட இந்த இசைபிலிட்டி லாவுக்கு வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இங்கே முதலீடு அப்படிங்கிறது வந்து அந்த தயாரிப்பாளர் முதலீடு முன்னுதாரணமாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியில் யாரும் கிடையாது. பெரிய தயாரிப்பாளர்களாக கருதப்படக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபினான்ஸுங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி சினிமா இங்கே வாழ்வாதாரத்தில் ஒன்றுமே இல்லை, ஜீரோ தான். இன்னைக்கு இங்கே வந்திருக்க ஊடகத்துறை நண்பர்கள் எத்தனை பேர் இது நாளைக்கு நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் போடுவீங்க, இன்னைக்கு நைட்டு போய்ட்டு லோட் பண்ணுவீங்க, பேப்பரில் வரும், அடுத்தடுத்து ப்ரெஸ் நோட்டில் வரும். ஒன்றுமே இருக்காது. அதாவது அந்த இடத்தோட போயிடும். ஏன்னா இங்கே ஒன்றும் இல்லை பெருசாக சொல்கிறதுக்கு அப்படிங்கிற நிலைப்பாடு தான். இதே ஒரு பெரிய செலிபிரிட்டி, பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான வீரியமும் வேகமும் எல்லா இடத்துலையும் வந்து உங்ககிட்ட இருக்கும். இது இயல்பான விஷயம், உங்களை குறை சொல்லலை நான்.
ஊக்கப்படுத்துங்க. சிறு முதலீடு தயாரிப்பாளர்களை ஊக்கப்படுத்துங்க. இது போன்ற வஞ்சி திரைப்படத்தை வந்து வாழ்த்துங்க. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். அண்ணன் இயக்குனர் பேரரசன் அவர்களுடைய புகழ் வளர வேண்டும். இது போன்ற எண்ணற்ற திரைப்படங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்த்த வேண்டும். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசை வெளியீட்டு வந்தால் கூட ஒரு மனசு கணத்து போய் தான் இருக்குது. இதற்கு முன் இந்த மேடையில் மக்கள் தலைவா என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா அதில் நான் நடிச்சிருந்தேன். அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு இயக்குனர், திரைக்கதை மன்னன், எங்களது மானசீக குரு கே பாக்கியராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். என்னை பொறுத்து அதுதான் அவருடைய கடைசி சிறை நிகழ்வுன்னு நினைக்கிறேன். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அதற்கு அடுத்து வரும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு இடையில் அவரை இழந்து விட்டோம். கடந்த ஒரு மாதத்திலேயே 2 பெரும் இமயங்கள், பெரும் கலைஞர்கள். அது இழப்பு வந்து அது எங்கே போனாலும் மனசு அது ஒரு ஒரு பாரமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதி ராஜா, பாக்கியராஜ், அது அது பெயர் இல்லை, அது வரலாறு. அவர்கள் இருவரை பற்றியும் ராஜநகர கவிதை வாசித்தார். அந்த 2 பேரையும் இந்த திரையுலகத்தில் நீ பல தமிழ் எத்தனை இயக்குனர் வந்தாலும் சரி அவங்கள மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஆனால் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வெற்றியடையவில்லை என்றால் இங்கே நிறைய கிராமத்திலேருந்து திறமை உள்ள இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு வந்திருக்கவே முடியாது. நிறைய பேர், பாக்கியராஜ், சேரன், லிங்குசாமி, விக்ரமன், ஆர்கே செல்வமணி, சங்கர் பச்சன், நிறைய இயக்குனர்கள். ஆமாம், பாக்கியராஜோட படங்கள்லாம் பார்க்கும்போது தான் ஒரு யதார்த்தமான வரும்போது தான் ஓகே நம்மளும் இந்த மாதிரி படம் பண்ணி ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையில் வந்துச்சு. அதாவது 2 பேருடைய இழப்பு பெரிய இழப்பு. நம்ம தமிழக அரசு, தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் தான். நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு சினிமாக்காரனா எங்களோட கோரிக்கைகள், இயக்குனர் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். எல்லாருக்கும் இயக்குனர் பாரதி தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னாலே அது பாக்கியராஜ் தான் ஞாபகத்துக்கு வரும். காலங்காலமாக அது பதிந்து போன ஒன்று. அது வருங்காலங்களில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும்போது சிறந்த இயக்குனருக்கான விருது அது பாரதி ராஜா விருதாக இருக்க வேண்டும். சிறந்த கதாசிரியர் அல்லது திரைக்கதைக்கான விருது கே பாக்கியராஜ் விருது ஆக இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாங்கள் காட்டும் நன்றி கடனாக இருக்கும். நம்ம இசைக்கு ராஜா, ஆமாம், ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டாரு. எல்லா மேடையிலுமே ப்ரொடியூசருடைய சைட்லேருந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது ஆதங்கம் இல்லை, அது வந்து உண்மை. ஒரு தொழில் அப்படிங்கிறது எந்த தொழிலாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, துணிக்கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், தொழில்னாலே அது லாபத்தை நோக்கி தான், வியாபாரத்தை நோக்கி தான்.
அதுதான் தொழிலுங்கிறது. சினிமாங்கிறது தொழில் தான். ஆனால் இங்கே மட்டும் வியாபாரத்தை நோக்கி இல்லை, லாபத்தை நோக்கி இல்லை. அதோட வெளிப்பாடு தான் அவர் பேசியிருக்கிறாரு. நல்ல தீர்வு வர வேண்டும். ஏன்னா வர்றாங்க சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியன்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அப்படியே ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டால் குறைஞ்சது 5-6 படம் பண்ணணும். அதான் ஆரோக்கியமான சினிமா. ஒரு படம் வந்து எடுத்தார் போயிட்டாருங்கிறது ஆரோக்கியமான சினிமா இல்லை. அந்த ஒரு இது வரணும். இப்போது பழைய காலம் வரணும். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். வந்திருக்கு மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஷாமல் தத்தராஜ். நான் ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ இந்த படத்துக்கு பண்ணல, அது ஒரு விஷயம். பட் கண்டிப்பாக ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் மெனி டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ வஞ்சி படத்துக்கு மீடியா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சினிமாவில் வந்து சின்ன படம் இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எல்லாரோட ட்ரீமு, எல்லாரோட ஆசை, எல்லாரோட ஸ்ட்ரகிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மீடியா, ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்போர்ட் வஞ்சி. So yeah, thank you so much, and I would like to congratulate entire team of Vanji and actors, artists, especially producer ma'am and sir, as well as director. Thank you so much. Congratulations, the team of Vanji. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ கார்த்தி, அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. நன்றி நன்றி. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வஞ்சி அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சு இந்த படத்தோட பேர் வஞ்சி. திருவண்ணாமலை பக்கத்தில் செஞ்சு இந்த படத்தோட பேரு வஞ்சி. குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி, குழம்புக்கு போடுவாங்க இஞ்சி. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் வஞ்சி. இது இஞ்சி, அது வஞ்சி. இது இஞ்சி, அது வஞ்சி. வஞ்சி அந்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேடம், நீங்கள் 3 படம் தயாரித்து கதை சொன்னீங்க. 4வது படத்தில் என்ன தான் கதாநாயகனாக போட போகிறதா வெளியில் சொன்னீங்க. அது உண்மை தானே? அது மேடம் உண்மையா? இல்லை எதோ சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய அடுத்த படத்தோட தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அப்போ தான் அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ராஜநாயகம் சார், ஓ சூப்பர். ராஜநாயகம் சார் குங்ஃபு கலைஞர், ஆமாம் சூப்பர். வாழ்த்துக்கள், நல்லா நடிச்சிருந்தீங்க. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார் அவங்க இயக்கி கதாநாயகன் நடிச்சிருந்தீங்க, சூப்பர். இங்கே நிறைய பேர் கேரளா தான் இருக்கிறாங்கல்ல, எல்லாம் சக்கப்பழம், புட்டு, கொண்டக்கடலை. ஸோ அதுதான் ஞாபகம் வருது. ஸோ எடிட்ரு கூட கேரளா தானே எடிட்ரு? ஆமாம், எல்லாருமே. ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த குத்து டான்ஸு, அது லிரிக் யார் சார் எழுதுனது? ஓஹோ, நக்க நக்கிரி நார நக்கிரி அப்படின்னு எழுதிருந்துச்சு. நக்க நக்கிரி நார நக்கிரி, நக்க நக்கரி நார நக்கிரி அப்படின்னு எழுதிருந்தீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். அவர் தான் எழுதினாரா? சூப்பர் சூப்பர். இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓ ஓ ஆ, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நானே சார்கிட்ட கேட்டேன் பாட்டு ஓடும்போது, நல்லா இருந்துச்சு, சூப்பர், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இயக்குனர்
டிவிகேவா என்னன்னு தெரியல. அவங்க அந்த லவ் பண்ணும்போதெல்லாம் பேக்ரவுண்டில் வெறும் டிவிகே கலர் போட்ட பூவாக இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிங்களா அது? ஸோ அதனால் கேரளாலேயும் விஜய் சார் அங்கேயும் வெற்றி நடை போட்டுட்ருக்காரு. உங்களோட பாட்டிலே தெரியுது. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சமீபத்தில் பாக்கியராஜ் சார் அவங்க இறந்துட்டாங்க. அவருடைய மறைவுக்கு நான் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது பயங்கர விமர்சனம் ஆச்சு. எனக்கு மனசு கேட்காம பாக்கியராஜ் சாரோட மகன் சோனு தான் அவரோட செல்ல பேர். சினிமாவில் தான் சாந்தனுன்னு சொல்லுவாங்க. நான்லாம் சோனுன்னு தான் கூப்பிட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணியிருந்தாக்க மன்னிச்சிடுங்க சோனு அப்படின்னு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை நீங்கள் எப்போ அப்பா பார்க்க வரும்போதும் முருங்கை எடுத்துகிட்டு வருவீங்க, அதை நானும் பார்த்துருக்கேன். அப்பாவும் உங்களை நிறையா தடவை கிண்டல் பண்ணியிருக்காரு. அதனால் சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, வாழ்ந்தாலும் ஏசுவாங்க, தாழ்ந்தாலும் ஏசுவாங்க அப்படின்னு நானே மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். அடிக்கடி மீனாட்சி சுந்தரம் சார் கூட என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவார். ஸோ அப்போ சோனு என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை, கண்டிப்பாக உங்கள் அப்பா பாக்கியராஜ் சார் அவரோட அன்பை பெற்றவர் நீங்கள், அதனால் நீங்கள் எதுவும் கலங்க வேண்டாம் அப்படின்னு அவருக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டியவன். அவர் எனக்கு ஆறுதல் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. இப்போவும் நான் சொல்கிறேன், நான் பண்ணது நியாயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. நான் ஒரு சினிமா கலைஞனுங்க, என்னோடய ஸ்டைலில் தான். அதுவும் நான் வேறு ஏதோ ஒரு தடைப்பட்ட பொருட்களையோ நான் எதுவும் எடுத்துகிட்டு போய் இது பண்ணல. பாக்கியராஜ் சார் என்றால் அதுதான் அடையாளம். பல பேர் விமர்சனம் செய்திருந்தாலும் சில பேர் எனக்கு ஆதரவாக சொல்லியிருந்தாங்க. அது கூல் சுரேஷ் தவறாக எதுவும் பண்ணலைங்க. சில பேர் சொன்னாங்க, நீங்கள் முருங்கைக்காய் கட்டு எடுத்துகிட்டு போகாமல் அதை மாலையாக கூட செய்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் தோணலைங்க, புரியுதுங்களா? அவர் இறந்துட்டார் என்ற ஒரு செய்தி கேட்டவுடனே நான் அவ்வளவு நொந்து போயிட்டேன். அதனால் தயவுசெய்து நான் ஒருவேளை நான் செய்தது தவறு என்று நீங்கள் நினைத்திருந்தால் நான் மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்புனால தான் என்னை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்க. அது எனக்கு புரியுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்றைக்குமே உங்கள் மனசு நோகும்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன். இன்னொன்று, என்னை பற்றி பேசுங்க, பரவாயில்ல. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. உங்கள் அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக, சித்தப்பனாக, பெரியப்பனாக என்னை பற்றி பேசுங்க. ஆனால் பார்த்திபன் சாரை அப்படி பேசலாமா? பாக்கியராஜ் சாரோட இயக்குனர், அவர் உதவி இயக்குனர், அவர் கூடவே இருந்தவர். அதனால தான் பாக்கியராஜ் சாரோட ஸ்டைல் என்னவோ அதே தான் பார்த்திபன் சார். அவருக்கு பேனா மாலை போட்டார், பேடு, பென்னு. இப்போ சமீபத்தில் கூட ஃபோட்டோ வேறு மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது, மக்களை பார்த்த மாதிரி இல்லை, ரசிகர்களை பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லி வேறு ஃபோட்டோவை மாற்றினாங்க. ஆனால் அதை கூட விமர்சனம் செய்துட்ருக்கீங்க. நாங்கள் தாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு கேளிக்கை பொருளா? என்னை பற்றி என்ன வேணால் சொல்லுங்கள். பாக்கியராஜ் சாரையோ பார்த்திபன் சாரையோ தயவு செய்து எதுவும் விமர்சனம் பண்ணாதீங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள, குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள அது அண்டர்ஸ்டாண்டிங். அது நம்மளாம் ரசிகர்கள் தாங்க. அதனால் தயவு செய்து என்னை பற்றி என்ன வேணால் சொல்லுங்கள். அந்த வித்தகன், புதிய பாதை படைத்த அந்த வித்தகனை பார்த்திபன் சாரை தயவு செய்து எதுவும் சொல்லாதீங்க. இப்போது பேரரசர், நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ பேரரசர் அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவருடைய அடையாளம் திருப்பாச்சி, அருவா. அவர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தால் கண்டிப்பாக பேரரசார் வீட்டுக்கு நான்
அருவா தான் ப்ரெசன்ட் பண்ணுவேன், திருப்பாச்சி அருவா தான் ப்ரெசன்ட் பண்ணுவேன். அது அவருடைய அடையாளம். இப்போ கூட பாருங்க, பேரரசர் மீசியை கூட ஒரு அருவா மாதிரி தான் வீரமாக தான் வச்சிருக்காரு. எத்தனை படம் இதுக்கு மேலே அவர் எடுத்தாலும் சரி, பேரரசு என்றால் அது திருப்பாச்சி தான். அந்த வீரமான அந்த அருவா தான் ஞாபகம் வரும். இதை நான் மட்டும் சொல்லலை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் சேலத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் ஒரு ரசிகர் மன்ற ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்பதாக தமிழன் பார்த்திபன் அவர்கள் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த சேலத்தில் மாவட்டத்துக்கு உள்ளவர், அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தும் போது ரசிகர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை அப்படின்னு பாடிட்டு, தொப்புள் கொடி உறவா இல்லவே இல்லை அப்படின்னு பாடிட்டு, இது வந்து திருப்பாச்சி படத்தில் வர பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட அந்த திருப்பாச்சி படத்தோட பேரை தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் சொல்லிட்டு வராங்க. அப்படி ஒருத்தங்களுக்கும் ஒரு அடையாளங்க. அதனால் தயவு செய்து சினிமாக்காரங்கள எதுவும் தவறாக சித்தரிக்காது. உங்களுக்கு பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போயிருங்க. நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தாங்க இருக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு துக்க வீட்டில் போய் நான் போய் பாட்டு பாடிக்கிட்டு வேறு எதனா காமெடி பண்ணிக்கிட்டு எது இருந்தேன்னா சொல்லுங்கள். எனக்கு தான் தெரியும் அந்த அந்த துக்கமும் வேதனையும் என்னன்றது. என் வீட்டு நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட எல்லாருக்கும் நான் பொக்கே கொடுத்தேன். ஆனால் பாக்கியராஜ் சாருக்கு நான் முருங்கைக்காய் தான் கொடுத்தேன். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. நான் ஏதாவது தவறாக செய்திருந்தால் நான் மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார், நீங்கள் பாக்கியராஜ் சாருக்கு அரசு மரியாதையை கொடுத்தீங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் சினிமாக்காரனாக கேட்கல, ஒரு ரசிகனாக கேட்குறேன், தமிழக மக்களில் ஒருவனாக கேட்குறேன். பாக்கியராஜ் சார் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவருடைய பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தட்டுங்க சார், தட்டுங்க சார். நன்றி சார். ஏன்னா அவருடைய படங்களில் நிறைய பேர் நினைப்பாங்க ஏதோ டபுள் மீனிங் அப்படி இப்படி இருக்குன்னு. படத்தில் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ, ஒரு குடும்பத்தில் என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே அப்பட்டமாக மக்களுக்கு வெளிக்கொண்டவர் தான் பாக்கியராஜ் சார் அவர்கள். அதனால் இந்த குடும்பங்கள் கொண்டாடும் பாக்கியராஜ் சாரை, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த பாக்கியராஜ் சாரை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் பாக்கியராஜ் சார் வாழ்ந்த அந்த தெருவுக்கு அவரோட பேர் வைக்கணும்னு ரசிகர்கள் ஒருவனாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் நடிகர் பாவா லட்சுமணன் அவர்கள், அவர் உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு தங்க இடமில்லாமல் இருந்தார். அந்த தகவல் எனக்கு தெரிந்தவுடன் நான் லெஜண்ட் சரவணன் சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, அவருக்கு உதவிகள் தேவைப்படுது சார் அப்படின்னு. 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. தாய் உள்ளத்துடன் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. பணம் கொடுத்தது மட்டும் அல்லாமல், நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம், ஒரு வீடு வாடகை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, மிக்சி, குக்கரு, எல்லா பொருட்களும், படுக்கிறதுக்கு பெட்டு, தலகாணி எல்லாமே நான் வாங்கி தரேன், நீங்கள் முதல்ல வீடு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னைக்கு மத்தியானம் ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர்கிட்ட சொல்லி அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க அப்படின்னு தாய் உள்ளத்தோட சொன்ன அந்த லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே மாதிரி சொன்னதை செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. லெஜண்ட் சார், நீங்கள் சினிமாவில் மட்டும் கதாநாயகன் இல்லை, நிஜத்திலும் கதாநாயகன். நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் நிறையா பேருக்கு வெளியில் தெரியாது. ஏன்னா இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரிய வேணாம் அப்படின்னு பல பேர், பல குடும்பங்களுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் பல உதவிகள் செய்துட்டு வரீங்க. நீங்கள் நீடூடி வாழணும். அதே மாதிரி இந்த செய்தியை தெரிந்தவுடன் மாண்புமிகு
கல்வித்துறை அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் உடனே எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு வீடு ஒன்று ஒதுக்கி அவருக்கு வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு உடல் நலத்தோடு இருக்கிறாரு. அதனால் ராஜ்மோகன் சார், நீங்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே ஒரு நடவடிக்கை எடுத்து அவருக்கு வந்து வீடு கொடுத்து தங்க வச்சிருக்கீங்க. இதுதான் நான் இப்போவும் நினைக்கிறேன், ஒரு நல்ல அமைச்சரைத்தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு நல்ல அமைச்சருக்கு தான் சரியான பதவியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் கொடுத்திருக்காங்க என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமைப்பட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, பாவா லட்சுமணன் அவர்களுக்கு உதவி செய்த அனைவருக்குமே நான் இந்த நேரத்தில் நடிகர்கள் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னமும் நீங்கள் பல பல சேவைகள் செய்து கொண்டே இருக்கணும். டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் இன்னும் மென்மேலும் பல உதவிகளை மக்களுக்காக செய்து கொண்டே இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கொண்டு, வருகை தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இது இஞ்சி அது வஞ்சி, இது இஞ்சி அது வஞ்சி. நன்றி, வணக்கம். சோறு தண்ணி வேணா பொண்ண உன்னை பார்த்தா நேரம் சாவல் வர நேர பொண்ண வேணும் என்னோரோ. சோறு தண்ணி வேணாமையா உன்னை பார்த்தா நேரம் சாகும் வர I'm very excited to be here. I'm Adya Prajesh. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமா இந்த ஃபிலிமில் நான் பாடுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, சஜத் சங்கர் சார். தேங்க்யூ ஸோ மச்.